இன்ஜினியரிங்கில் இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் எடுக்கிறவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. முக்கியமாக இதுக்கெல்லாம் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி இன் டெப்த்தாக ஒவ்வொரு இன்ஜினியரிங் பற்றியுமே நம்ம சேனலில் காலேஜ் டீட்டெயிலோட வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இதுவும் நிறைய காலேஜில் இருக்குது. பட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் ஏர் ரெலவெண்ட்டான வெஹிக்கிள்ஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் ரெலவெண்ட்டான வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் ரெலவெண்ட்டாக அப்படின்னா அந்த ராக்கெட் எல்லாமே நிறைய வரும். இது அண்டரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ ரெண்டை பற்றியுமே சிலபஸில் அதோட மேனுஃபேக்சரிங் பற்றி டிசைன் பற்றி எல்லாத்த பற்றியுமே டாபிக் கவர் பண்ணியிருப்பாங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில். இதில் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இன்னொன்று ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஜஸ்ட் ஏர் ரெலவெண்ட்டாக முக்கியமாக இந்த ஏரோப்ளைன் இந்த மாதிரி இருக்க ஏரில் ட்ராவல் பண்ணும்ல அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸை எப்படி டிசைன் பண்ணுறாங்க அதோட மேனுஃபேக்சரிங் அதை பற்றிய டாபிக்ஸாக மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் அப்படின்னா ஸ்பேஸ் ரெலவெண்ட்டான வெஹிக்கிளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த ஏரோநாட்டிக்கல் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு சில இடத்துல ரேராக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் அப்படின்னு போகிறப்ப ரொம்ப ரேராக தான் காலேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.